அங்க இருக்கிற மக்கள அவங்க தூண்டி விடுறாங்க. பிஜேபி இப்ப இவ்வளவு நாள் தண்ணி விடாம நம்ம புடிச்சு வச்சிருந்தோம். இப்ப காங்கிரஸ் வந்தோனே, காங்கிரஸ் கூட கூட்டணி டிவிகே இருக்கிறதுனால, இப்ப அந்த சைடுக்கு தமிழ்நாடு தண்ணி விட போறாங்களா? அப்படின்ற மாரி அந்த சைட்லயும் புரொட்டஸ்ட் நடக்குது. பெங்களூர்லயும். தஞ்சாவூர்ல இந்த சைடுமே புரொட்டஸ்ட் நடக்குது. நம்மளுக்கு தண்ணி வேணும். அப்படிங்கிற மாரி 2 ஸ்டேட்லயுமே கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னும்போது, அங்க ஜனநாயகன் படத்துக்குமே பிரச்சனையா இருக்கு. இந்த தண்ணி விஷயத்த வச்சு. அப்படின்ன மாரி அங்க ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. பிஜேபி இதுக்குள்ள சேர்ந்து டபுள் கேம் ஆடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர் அங்க போணுமா வேணாமா அப்படின்னும்போது, இங்க இருக்கிற எதிர்க்கட்சி எதிர்க்கட்சியா இருக்கக்கூடியவங்களும், அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுமே, அப்புறம் அன்புமணி அவர்கள் பாமக சேர்ந்தவர், பாட்டாளி மக்கள் கட்சி. அவரு ஸ்பெசிஃபிக்கா வேண்டான்னு சொன்னது. கூட்டணிக்குள்ளேயே இருக்கிற கூட்டணின்னு இல்ல, ஐ மீன் சப்போர்ட் பண்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே போறது சரியில்ல. ஏன் நீங்க போறீங்க? நம்ம கையில சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே இருக்கு. ஏன் போணும்? அப்படின்ற மாரி எல்லாம் இருக்கு. போக வேண்டாம் அப்படின்னு. ஒரு வகையில அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு. அங்க கர்நாடகா சீஃப் மினிஸ்டரே இல்ல இப்ப வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு வேளை சொல்லலைன்னா இவர் போயிருப்பாரா என்னமோ தெரியல. என்ன கேட்டா பேசி பார்க்கறதுல என்ன தப்பு? இவ்ளோ நாள் ஏன்னா ஒரே ஒரு வாட்டி அங்க நடந்துச்சு. பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஜெயலலிதா அம்மா பீரியட்ல ஒரு வாட்டி நடந்துச்சு. ஒரு 1 ஹவர்க்கு மேல நடந்திருக்கும் போல. ஆனா அப்பயுமே பெருசா ஒரு முன்னேற்றமும் ஏற்படலன்னும்போது, அது கோர்ட் கேஸ் போய் இப்ப நம்மளுக்கு ஃபேவரா வந்தப்புறம், இருந்தாலுமே அது கோர்ட் சொன்னாங்கன்றதுக்காக சேர்ந்தோடும் ஒரு ஃப்ரெண்ட்லி டாக்கா போனா, அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து ஸ்டேட்ன்னு சொல்லும்போது, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இவரு நெனச்சிருக்கலாம். ஸோ பேசுறதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது. பட் ஆனா, ஆ என்ன சொல்றது? அது போலாமா வேணாமான்ற டெசிஷனுக்குள்ளயே இப்ப போறதுக்கான அவசியம் இல்லாத மாதிரி அவங்களே வேணான்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பக்கம். இது இது எப்படி போக போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்குள்ள பிஜேபி டபுள் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறதும் இந்த பக்கம் தெரியுது. ஏன்னா அங்க காங்கிரஸ் ஆப்போசிட் இது ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால பிஜேபி ஆப்போசிட் பார்ட்டி. பட் ஆனா காங்கிரஸ் கூட டிவிகே வச்சிருக்கிறதுனால நான் தான் சொல்றேனே பிஜேபி இப்போ எல்லா இடத்துலயுமே சவுத் இந்தியாவ ஒரு வகையில அது இது கர்நாடகாவா இருக்கட்டும், நம்மளோட தமிழ்நாடா இருக்கட்டும், எல்லா ஆங்கிள்லயுமே ஏன்னா அவங்களால கவர் பண்ண முடியாத ஏரியான்னு பார்த்தா பிஜேபியால சவுத் இந்தியால தான் மோஸ்ட்லி கவர் பண்ண முடியல அவங்களால. நார்த் இந்தியாலலாம் ஃபுல் மெஜாரிட்டி மோடிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பிஜேபி உள்ள வராத இடம்னு பார்த்தா தமிழ்நாடு, சவுத் இந்தியா, தெலுங்கானா அந்த சைட்லான்னு சொல்லும்போது, இப்போ நடக்கிற டிவிகேக்கு இவ்ளோ சப்போர்ட் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கிற பட்சத்துல காங்கிரஸ் தான் கர்நாடகாலயும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சோ இதுக்கு நடுவுல நம்ம எவ்வளவு கேம் ஆட முடியுமோ இந்த பக்கமா ஏத்தி விட்டுறலாம், இந்த பக்கமா ஏத்தி விட்டுறலாம். நம்மள நடுவுல நம்ம குளிர் காயலாம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி பண்றாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்ல. இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் பிஜேபி ஸ்ட்ராங்கா எதிர்க்கல அப்படின்னும் போது, அகைன் சொன்ன மாதிரி அவங்க அங்க ரூலிங் பார்ட்டி டெல்லியில. சோ நம்ம ஆல்ரெடி டிஎம்கே ஆன்டி பிஜேபின்னு சொல்லி சொல்லி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிறைய விஷயங்கள் வரவே இல்ல. சோ நம்ம எங்க பேசணுமோ அங்க பேச வேண்டியதுதான். ஒரு சில இடங்கள்